Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. தமிழ்நாடு திரைப்பட விருது வழங்கும் விழா சென்னையில் சிறப்பாக நடந்து முடிந்தது. யாருக்கெல்லாம் விருதுகள் வழங்கப்பட்டது, யாரெல்லாம் கௌரவிக்கப்பட்டார்கள் என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். இந்த தொகுப்போடு வைகரை வணக்கம் நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. அங்கீகாரத்தின் அடையாளமான திரைப்பட விருதுகள் அழகழகாய் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அதை பெரும் ஆர்வத்தோடு வந்திருந்த திரை நட்சத்திரங்கள் விழாவை அலங்கரித்தனர். இது 2015ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருது விழா காட்சிகள். செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன், மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினர். சிறந்த நடிகைக்கான விருதை 36 வயது நிலை படத்துக்காக நடிகை ஜோதிகாவும், சிறந்த இயக்குநருக்கான விருதை சூரரை போற்று படத்துக்காக இயக்குநர் சுதா குங்கராவும் பெற்றுக் கொண்டனர். சிறந்த திரைப்படத்துக்கான விருது மோகன்ராஜ இயக்கத்தில் உருவான தனி ஒருவன் படத்துக்கு கொடுக்கப்பட்டது. இதேபோல் பல்வேறு பிரிவுகளில் மொத்தம் 34 கலைஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. விருது பெற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய கலைஞர்கள் தங்களது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். எந்த ஒரு நடிகருக்குமே இல்லை, எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குமே, வெதர் இட் பி a ஸ்போர்ட்ஸ் ஆர் எனி ஆர்ட்டுக்குமே ஒரு சின்ன திஸ் கைண்ட் ஆஃப் அவார்ட்ஸ் டெஃபினெட்லி கிவ் a very big motivation. கண்டிப்பாக இது என்னை இன்னும் நிறைய நல்ல படங்களை செய்து இன்னும் நிறைய பல அவார்டுகளை வெல்ல என்னை ஊக்குவிக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு எல்லாரும் சந்தேகம் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த பரிசை யாருக்கு நான் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். என்னை இதுவரைக்கும் பாதுகாத்துக்கிட்டு இருக்க என் மனைவிக்காக இருக்கட்டும், என்னைய சினிமா துறையில் இருக்க காரணமான திரு சுந்தர் சி அவர்களுக்கும் பாலா அவர்களுக்கும் இந்த பரிசை நான் காணிக்கையாகும். 36 வயது நிலை அண்ட் திருட்டு கல்யாணம், இந்த 2 திரைப்படங்களுக்காக 2015ஆம் ஆண்டுக்கான விருது இது. ஸோ ப்ரொடக்ஷன் ஹவுசஸ், டைரக்டர்ஸ், கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. முக்கிய பிரிவுகளில் விருது பெற்ற கலைஞர்களுக்கு விருதுடன் தங்க பதக்கமும் வழங்கப்பட்டது. தனக்கான அங்கீகாரத்தை கையிலேந்தி அகமகிழ்வுடன் அரங்கத்திலிருந்து வெளியே வந்த கலைஞர்கள் தமிழக அரசின் ஏற்பாடுகளுக்கு நன்றி தெரிவித்தனர். ஏதோ 2004 எனக்கு தமிழ் எம்குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி கிடச்சிது. மறுபடியும் இப்போ கிடச்சிருக்கு, சந்தோஷமாக இருக்குது. பர்டிகுலராக அரசாங்கத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 6 விருதுகள் கிடச்சிருக்கு. மெயினாக கதைக்கும் நடிகருக்கும் ப்ளஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் கிடச்சிருக்கு. சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப பெண்கள் முன்னேற்றம் சம்மந்தமாக வந்த படம். அதில் பல வரிகள் ரொம்ப சமூகத்துக்கு தேவைன்னு நினச்சி எழுதணும். அந்த இப்போ உலகம் சதுரம் என்றே இருந்தேன், சுவர்கள் என்று பின்பே அறிந்தேன்னு இருக்கும் அதில். ஸோ சுவத்தில் என்னை அடைச்சி வச்சுருக்காங்கிறதே எனக்கு பின்னாடி தான் தெரிஞ்சது. அதுதான் உலகம்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி உடல் சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த பல அடக்குமுறைகளுக்கு பெண்கள் ஆளாயிட்டே இருக்காங்க. இந்த வரிகள்லாம் வழக்கொழிஞ்சு போகணும், தேவையில்லாமல் ஆயிடணுங்கிறது தான் எங்களோட ஆசை. ஆனால் 10 வருஷத்துக்கு அப்புறமும் இன்றைக்கும் அது தேவைப்படுற வரியாகவே இருக்குது. ஆர்த்தி அவங்களா இருக்கட்டும், இல்லை ஜார்க்கண்டில் நடந்த சம்பவமாக இருக்கட்டும், இதெல்லாம் மீறி சமூகமாக நம்ம வரணுங்கிறது தான் என்னோட ஆசை. சிறந்த நடிகராக தேர்வு செய்யப்பட்ட மாதவனும், சிறந்த நடிகைக்கான சிறப்பு விருதை பெற்ற ரித்திகா சிங்கும், சிறந்த வில்லன் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட அரவிந்த் சுவாமியும் நிகழ்வில் பங்கேற்கவில்லை. 2016ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரையிலான திரைப்பட விருதுகள் விரைவில் வழங்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்த நிலையில் அதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியிருக்கிறது தமிழ்நாடு அரசு. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஷ்வா மற்றும் செய்தியாளர்கள் சனா ஜான்சனுடன் புனிதா பாலாஜி. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.